இந்த ஒரு 6 மாசத்துல அபரிமிதமான வளர்ச்சி. இன்னைக்கு 52 வீக் ஹை. ஓகே. ஆல் டைம் ஹை போயிருக்கு கேப்ரியல். பெரிய பாதிப்புகள் நமக்கு பிஐடினாலேயோ டெஸ்லானாலேயோ நம்மளுடைய இவி வெஹிக்கிளுக்கு பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. டாடா மோட்டார்ஸுடைய சேல்ஸ் வந்து கடந்த 3 வருடங்களில் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணலை. இன்றைக்கி மற்ற காம்படிட்டர் எல்லாமே வந்து மார்க்கெட்டை பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஹூண்டாயாக இருக்கட்டும், எம்என்டமாக இருக்கட்டும், இந்த கம்பெனிஸ் எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மாருதி சுசுக்கியும் டஃப் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது டாடா மோட்டார்ஸோடைய ஸ்டெபிலிட்டி எப்படி சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? PE ரேஷியோ ஹையாக இருக்குது, வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த செக்டார் வந்து வளரக்கூடிய செக்டாராக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இந்த ஸ்டாக்கை வந்து வாங்குறதா இல்லை கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறதா? கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். DVR Garden Signature Living டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டிமார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கவே பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள், நிகழ்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான நபர் கூட நான் உட்காந்து பேச போகிறேன். ஏற்கனவே பல தடவை சார் வந்து நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இது வரைக்கும் பேசுனதில்லை. இன்றைக்கி அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் எல்லாருக்குமே ஷேர் மார்க்கெட்டை, பங்குச்சந்தையை வந்து ஒரு பேர குழந்தைக்கு தாத்தா சொல்லிக் கொடுக்குற மாதிரி அன்பாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நபர். எஸ், லெட்ஸ் வெல்கம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கோவை விஸ்வநாதன் சார் அவர்கள். வணக்கம் சார். மிகவும் மகிழ்ச்சி வீரா சார். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் ரொம்ப ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இவி. ஸோ எலக்ட்ரானிக் வெஹிக்கிளாக இருக்கட்டும், அது சம்மந்தப்பட்ட காம்போனன்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பயங்கர ட்ரெண்டாக இருக்குது. அதனால் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு இந்தியன் இவி மார்க்கெட் அண்ட் ஆல்சோ குளோபல் இவி மார்க்கெட் வந்து எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரி ஒரு ஃபோர்காஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத கேட்கலான்னு ஒரு பிளானு. சொல்லுங்கள் சார், அடுத்த 10 வருடங்களுக்கு இந்த இவி செக்டாருங்கிறது எந்த அளவுக்கு க்ரோ ஆகும்னு நினைக்கிறீங்க? தங்கள் கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்கிறத விட சார், கொஞ்சம் அப்படியே பழச ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டு சொன்னால் தான் ரீச் ஆகுன்றது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். ஓகே. இப்போ கடந்த 20 ஆண்டுகள் எங்கள் காலத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அம்பாசிடர் ஃபேட்டெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்ததா. அப்போ பார்க்குற போது அம்பாசிடரில் வர்றது ஒரு பெரிய விஐபிசி, எல்லாருமே அம்பாசிடர் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாங்க, அந்த இந்துஸ்தான் மோட்டார்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் கால மாற்றத்தில், கால சுழற்சியில் மாருதி வந்தார். மாருதிக்கு அப்புறம் வந்தோன்னா அப்படியே எம்என்டம், அப்படியே பல்வேறு துறைகள் வந்து ஒவ்வொன்றுலேயும் அந்த பிஸ்னஸ் காம்படிஷனுங்கிறது எல்லா துறையிலையும் இருக்கிற மாதிரி இதுலேயும் இருக்குது. அதில் மாற்றுக்கிறது இல்லை. அப்படி இருக்கிற போது பார்த்தீங்கன்னா, ஆனால் அடிக்கடி ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லுவேன், ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன். ஓகே. ட்ரெண்டு தான் நமக்கு வந்து நம்மளுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், நம்ம எந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும், வாழ்க்கையிலாகட்டும், நம்ம ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி போகிறவங்க சுதாரிச்சுக்கலாம். ஒரு பிராண்டுங்கிறது வேற, ட்ரெண்டுங்கிறது வேற. இப்போ ட்ரெண்டு என்ன? இப்போ எங்கேயாவது பார்க்கறதுக்கு எங்கேயாவது ரேராக தான் நம்ம அம்பாசிடரை பார்க்க முடியாது. இப்போ எங்கே பார்த்தாலும் மாருதி இருக்குது, எம்என்டம் இருக்குது, உங்களுக்கு ஹிண்டாய் இருக்குது, இது மாதிரியான துறைகள் இருக்குது. இதில் இப்போ காலப்போக்கில் என்னாச்சு, கடந்த சில ஆண்டுகளாக அரசனுடைய முழு முயற்சியில் சுற்றுப்புற சூழல் மாசை கட்டுப்படுத்தணுங்கிறதுல ரொம்ப தனி கவனம் செலுத்தி, இப்போ அது சம்மந்தமாக அந்த புகை, இப்போ டெல்லியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதனுடைய மாசுனால ரொம்ப சிரமப்படுறாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு இது ஒரு மாற்று ஏற்படாக இவி வெஹிக்கிள் இதுதான் ரொம்ப ஒரு ஃபோக்கஸ் பண்ணி இதுக்கு முன்னணியாக கொடுத்து கடந்த சில ஆண்டுகளாக முழு முயற்சி எடுத்து செஞ்சு அதுலேயும் நல்ல ஒரு பலன் கிடைக்கிற சூழ்நிலையில் தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். எதிர்காலத்துலேயும் இப்போதைக்கு ட்ரெண்டு பார்த்தீங்கன்னாக்கா எனது பார்வையில் இவி வெஹிக்கிள், அந்த சம்மந்தப்பட்ட பவர், அடுத்தது செமிகண்டக்டர், இது 3ம் அரசு நேரடி கவனம் செலுத்தி கூடுதலாக நிதி ஒதுக்கி அதுக்கான சில வசதி வாய்ப்புகளும் செஞ்சு கொடுக்குறாங்க. ஓகே. அப்படி நீங்கள் பார்க்குற போது அது சம்மந்தப்பட்ட துறை வாரியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி பார்க்குற போது சார், நம்பர் 1 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா டாட்டா, டாட்டாவில் நெக்ஸான், இது மாதிரி அது. அடுத்தது எம்என்டம், மகேந்திரா. 3வது டிவிஎஸ். மாருதி இப்போ தான் கொஞ்சம் உள்ள நல்லா இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு, மிகப்பெரிய நிறுவனம். இருந்தாலும் நம்பர் 1ன்னு பார்க்குற போது டிவிஎஸ்ங்கிறத விட தட் இஸ் டாடா மோட்டார்ஸ்.
நல்ல முன்னணியாக இருக்குது. அவங்க தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பித்து நல்ல ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. இன்றைய சூழ்நிலையில் டாடா மோட்டார்ஸுக்கும் இதனுடைய இதுக்கும் எந்த வித தாக்கமும் இல்லை. அது வேறு சூழ்நிலை, வேற ப்ரைஸ் ஆக்ஷன், அதனுடைய ஸ்பிரிட்டுக்காக டாடா மோட்டார் இறங்கி இருக்கலாம். அதனால் இவி வெஹிக்கிள் கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டாடா மோட்டார் ரொம்ப முன்னணியாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த டாடா மோட்டார் இவி வெஹிக்கிள் பண்ணுறாங்க. டாடா மோட்டார், மகேந்திரா, அந்த டிவிஎஸ் மோட்டார்ஸில் பார்க்குற போது டிவிஎஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வீலர் அண்ட் ஆல்சோ 3 வீலர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து டிவிஎஸில் இன்னும் அடிஷ்னலாக இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. பேட்டரி சார்ஜ் எல்லாம் கூட அவங்க பண்ணுற சென்டர்ஸ் நிறைய ஓப்பன் பண்ணிட்டாங்க. இல்லை, டாடா மோட்டார்ஸும் பண்ணுறாங்க. டாடா மோட்டார்ஸும் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணுற போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஃபோக்கஸ் எதிர்காலம் வந்து மினிமம் ஒரு 10 இயர்ஸ்க்கு இது நல்ல ஒரு எதிர்காலம். என்ன சிஏஜிஆர் growth இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்போ பார்க்குற போது நீங்கள் ஒரு 1 இயருக்கு முன்னால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் அல்லது இனிமேல் நீங்கள் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி செஞ்சாலும் இதனுடைய எதிர்வரும் காலத்தில் இந்த சிஏஜிஆர் காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அப்போ நீங்கள் ஒரு கன்சிடர் பண்ணுற போது அன்று சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்கள் மற்றும் அதை அனுசரித்து நீங்கள் ஒரு முதலீடு தொலைநோக்கு பார்வையில் செய்யறதுக்கு இந்த மாதிரி செக்டாரில் இந்த மாதிரி நிறுவனங்களில் நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஓகே, இப்போ வெறும் மோட்டார் இவி மோட்டார்னா இவி மோட்டார் மட்டுமா பலனடைகிறது? இவி மோட்டார் சார்ந்த மற்ற துறைகள், ஆமாம், பேட்டரி இருக்கு. பேட்டரின்னு எடுத்துட்டேன்னா உங்களுக்கு அமரராஜா பேட்டரி, எக்ஸைடு, எவரிடி, இது மாதிரி பேட்டரிஸ். சரி, இது மட்டும் இல்லை. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அரசுலேயே கொள்முதல் பண்ணுறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநில அரசுகள் எலக்ட்ரிக் பஸ் நிறையா விடுறாங்க. இப்போ நம்ம ஊரில் கூட சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய புதுசாக எலக்ட்ரிக் பஸ் அருமையாக சொகுசாக இருக்குது. அது மாதிரி பார்க்குற போது ஒலக்ட்ராங்கிற ஒரு பஸ் பாடி பில்டர், ஆமாம், ஒலக்ட்ரா இன்னைக்கு நல்ல ஒரு மூமெண்ட்டில் இருக்குது. இது ஒரு பக்கம். 2 வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு இந்த ஸ்டாக். பங்கு நல்லா ஏறி இன்னைக்கு 1540, 1560 இருக்கு. ஸோ ஒரு நிறுவனத்தினுடைய மதிப்பை வைத்து பங்கு ஏறுறதுங்கிறது ஒரு ரகம். ஓகே, பங்குல வந்து குறைவாக வாங்கி அதிக விலையில் விட்டு லாப பதிவு செய்யறது போது அந்த பங்கு இறங்குறதுன்னா அந்த நிறுவனத்தினுடைய மதிப்பு இறங்கலை, அந்த பங்குனுடைய லாப பதிவுனால இறங்கியிருக்கு. திரும்பி மறுபடியும் ஏறுற போது நம்ம அதை பயன்படுத்திக்கணும். அது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இவி வெஹிக்கிள்ஸில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு மார்க்கெட் வென் இந்த ஸ்டாக் டிப்ஸ் பை அண்ட் டிப்ஸில் கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொலைதூர பார்வைக்கு இது நல்லதாக இருக்கும். சிஏஜிஆர் நல்லா கிடைக்கும்னு சொன்ன மாதிரி. ஓகே, அதே மாதிரி இந்த கேப்ரியல்னு ஒரு ஸ்டாக் அப்சர்வர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு அதுலேயும் டயர் இருக்குது, அதுலேயும் வந்து உங்களுக்கு மற்ற சமாச்சாரங்கள்லாம் இருக்கிற போது இந்த கேப்ரியல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு 6 மாதத்தில் அபரிமிதமான வளர்ச்சி. இன்னைக்கு 52 வீக் ஹை, ஓகே, ஆல் டைம் ஹை போயிருக்கு கேப்ரியல். இந்த மாதிரியான பங்குகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இவி வெஹிக்கிள் சம்மந்தப்பட்ட ஸ்டாக் அந்த ஆட்டோ காம்பனன்ட்ஸில் இவி காம்பனன்ட்ஸாக எடுத்து நம்ம முதலீடு பண்ணுறதுங்கிறதுக்கு சிறந்தான ஒரு தருணமாக இதை எடுத்துக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக என்னுடைய கொஸ்டின் என்ன வருது அப்படின்னா, டெஸ்லாவோ பிஒய்டியோ இந்தியன் இவி கம்பெனிஸ்க்கு வந்து காம்படிட்டர் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய ரேஞ்ச் வேறு, இவங்க ரேஞ்ச் வேறு. ஆனால் என்னென்னா ஒரு குளோபல் ட்ரெண்டுன்னு ஒன்று ஃபாலோ ஆகும்ல. இப்போ வந்து டெஸ்லாவுடைய ஷேர் எல்லாமே கரெக்ட் ஆகுது, பிஒய்டி ஷேர் கரெக்ட் ஆகுது, அவங்களுடைய சேல்ஸ் மார்ஜின் அடிபடுது அப்படின்னா அந்த ட்ரெண்ட் இம்பேக்ட் இந்தியாவுக்கு வருமானு கேட்குறேன். வரதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னு கேட்டேன்னா அதனுடைய நுகர்வோர் கன்சூமர் வேறு, இதனுடைய கன்சூமர் வேறு. ஓகே, ஆக்சுவலி டேஸ்ட் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது. இங்கே இருக்கிற நம்மளுடைய கண்ட்ரீஸினுடைய டேஸ்ட் வேறு, ஃபாரின் நட்ஸுடைய டேஸ்ட் வேறு. அது சைனீஸ் அந்த வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் காம்படிஷனுங்கிறது வேறு. நம்ம ஊரில் பார்க்குற போது இப்போ சமீப காலத்தில் கூட ஒரு ஜிஎஸ்டியில் ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணாங்க. ஆட்டோ செக்டர்லாம் என்னாச்சு, எல்லாரும் 10 நாள் வெயிட் பண்ணாங்க. அபரிமிதமான விற்பனை. பூஜா ஹாலிடேஸ் 22ஆம் தேதி அன்றைக்கே பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கு விற்பனை. அது மாதிரி பார்க்குற போது அப்போ வந்து இது வரும்னு நினச்சோம், அது வரும்னு நினச்சது வாங்காமையும் இல்லை, இது பண்ணாமல் இல்லை. அப்போ பார்க்குற போது இது நல்லுடைய growth இருக்குது. ஓகே, அதனால் எனக்கு தெரிஞ்ச வகையில் பெரிய தாக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறது ஒரு. ஆக்சுவலாக இதில் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா, ரீசெண்டாக கூட நிதின் கட்கரி சொல்லியிருக்காரு, கூடிய சீக்கிரமே இவி வெஹிக்கிளுடைய ப்ரைஸ் வந்து பெட்ரோல் வெஹிக்கிளுக்கான ப்ரைஸ் மாதிரி கம்மியாயிடும், ஈக்குவலாக வந்துடும் அப்படின்ட்டு இருக்காரு. சான்சஸ் ஆர் தேர். ஏன்னு கேட்டோன்னா உங்களுக்கு அரசு நல்லா முன்னோட்டோடு செஞ்சு இந்த பொல்யூஷனை வந்து எப்படியாவது பண்ணக்கூட இவியில் ஃபோக்கஸ் பண்ணுற போது அதுக்கான எல்லா முயற்சிகளும் செஞ்சுட்டு இருக்கிற போது நல்லாவும் முன்னேற்றமாக தான் இருக்குது. இப்போ நம்ம சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னாலும் இவி வெஹிக்கிள், கிரீன் போர்ட் வெஹிக்கிள் நிறையா போயிட்டுருக்கு. ஆமாம் சார். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வந்து டாடா மோட்டார்ஸ் போகிறோம். ஏன் டாடா மோட்டார்ஸ்னால், டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு பயனியர் பிளேயராக இருக்கிறாங்க இந்தியாவில் இவியில் அப்படின்னு வரும்பொழுது இப்போ வந்து டாடா மோட்டார் டீமெர்ஜர் வேறு பண்ணுறாங்க. ஸோ டீமெர்ஜர் பண்ணும்போது அதுக்குள்ளே வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் ஜாகுவார் லேண்ட் ரோவர் இவி, அதுக்கப்புறம்
இந்த சின்ன சின்ன கார்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே வந்துடுது. கமர்ஷியல் வெஹிக்கிளுக்குள்ள ட்ரக் பஸ் எல்லாமே இந்த பக்கம் வந்துடுது. இப்போது இதுக்குள்ளே என்ன பாயிண்ட் அப்படின்னா, டாடா மோட்டார்ஸுடைய சேல்ஸ் வந்து கடந்த 3 வருடங்களில் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணலை. அண்ட் இவி செக்மெண்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு மற்ற காம்படிட்டர் எல்லாமே வந்து மார்க்கெட்டை பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஹூண்டாயாக இருக்கட்டும், எம்என்டமாக இருக்கட்டும், இந்த கம்பெனிஸ் எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மாரி சுசுக்கியும் டஃப் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது டாடா மோட்டார்ஸோடைய ஸ்டெபிலிட்டி எப்படி சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இவங்க இதுலேருந்து மீண்டு வருவாங்களா? ஒரு டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்களா? ஏன்னா கம்பெனிக்குள்ளே ஏற்கனவே சில பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு, குடும்ப பிரச்சனை வேற போயிட்டு இருக்கு கேள்விப்பட்டேன். அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா எனக்கு கிடைச்ச டேட்டா அப்படி பார்த்தீங்கன்னாக்கா டாடா மோட்டார்ஸ் நல்ல நம்பர் 1 இருந்ததில் இப்போது அதில் நெக்ஸான் ஈவி, டொயோகோ ஈவி, ஹாரியர் ஈவி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்ததில் ஒரு சின்ன புள்ளி வரும். கடந்த 25-26 குவார்ட்டர்லியில் பார்த்தீங்கன்னாக்கா 24,855 வெஹிக்கிள் சோல்டு. அதேமாரி யூனிட்டில் 25 ஜனவரி டு செப்டம்பரில் பார்த்தீங்கன்னாக்கா 57,022 ஈவி கார்ஸ் விற்பனை ஆகிருக்கு. ஓகே. அப்போ இதில் வந்து நல்ல முன்னேற்றத்தின் அறிகுறியாக தான் தென்படுறது இந்த புள்ளிவரங்கள் அடிப்படையில். எதிர்கால இலக்குகள்னு அவங்க ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது 2030க்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத விட 30% ஈவி வெஹிக்கிள் சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு தான் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஒரு ஃபோர்காஸ்டிங் அதுதான். அப்போது நிலையான வளர்ச்சி ஈவி துறையில் ஒரு முன்னணி நிலை வைக்கிறதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஓகே, சரி. நீங்கள் டாட்டாக்கு அடுத்தது நான் மகேந்திரா அண்ட் மகேந்திராவையும் ஒரு டேட்டா சொல்கிறேன். ஓகே. மகேந்திரா அண்ட் மகேந்திராவில் எக்ஸ்யூவி சீரீஸ் அதில் போன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா வருமான இலக்குகள் 2025-26 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வருடாந்திர எஸ்யூவி விற்பனை பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் அதிகரிச்சிருக்கு. எதிர்கால இலக்குகள் பார்த்தீங்கன்னாக்கா 20 to 30% அதனுடைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. மதிப்பீடு அப்படிங்கிறது வளர்ச்சி வாய்ப்பு மற்றும் நியூ மாடல்ஸ் இன்ட்ரடக்ஷன், இதை வச்சு தான் அதனுடைய நிறுவனங்களுடைய மதிப்பு உயர்றது, அதனுடைய சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. ஓகே. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பிஸ்னஸ் காம்படிஷனில் நான் புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறேன், நீ ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கிறேன், மக்களுடைய ரசனைக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ண போது அதனுடைய சேல்ஸ்கள் முன்ன பண்ண இடத்துல வந்து நம்ம இப்போ மகேந்திராவையும் டாட்டாவையும் கம்பேர் பண்ணோம்னா டாட்டாவோட வெஹிக்கிள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் மகேந்திரா எடுத்திங்கன்னா வந்து ரொம்ப ஸ்டைலிஷான மாடல் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு டாட்டா காரையும் மகேந்திரா காரையும் பார்த்தோன்னா மகேந்திரா கார் தான் பார்க்கறது நல்லா இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். எஸ். ஓகே. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இதே ஈவி சப்ஜெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் மெயினாக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக்ஸ். ஈவியில் மெயினாக பங்கெடுக்கிறது எலக்ட்ரானிக்ஸ் துறை தானே. அப்போ அதில் பார்க்குற போது இந்த மிண்டோ கார்பரேஷன். ஓகே. மிண்டோ கார்பரேஷன். ஓகே. அது பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது 25-26 காலாண்டில் 5,056 கோடிக்கு வருமானம் பார்த்துருக்காங்க. ஓகே. அப்போது ஈவி வெஹிக்கிளுடைய முன்னேற்றம் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறதுனால தானே இவங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நல்ல வருமானத்தினுடைய ஏறும் நிலையில் தானே இருக்குது. அப்போ அவங்களுடைய ஃபோர்காஸ்டிங்கும் நல்லா இருக்குது. ஓகே. ஈவி வெஹிக்கிள் ஓவராலாகவே நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்கிறது இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகத்தான் நம்ம இந்த செக்டாரை கன்சிடர் பண்ணலாம்னு நம்ம நினைக்கிறோம். அதேமாரி இதனுடைய மதிப்பீடு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல 2030க்குள்ளே மிண்டா கார்பரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 17,500 கோடி ரூபாய்க்கான எதிர்பார்ப்புகள் இருக்குன்னு ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. ஓகே சார். இப்போ இதே இடத்துல நம்ம மதர்சன் சுமி கம்பெனியை பார்த்தோம்னா, மதர்சன் கம்பெனி அது இன்டர்நேஷ்னல் கம்பெனி. அது இப்போ தான் கடந்த ஆண்டு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்லா அருமையான செக்டாருங்க. 94லேருந்து 126 போனாங்க. ஆஃப்டர் ஸ்பிளிட்டு ஷார்ட் பீரியடில் ஜென்ரலாகவே ஒரு ஸ்டாக்கு ஸ்ப்ளிட் பண்ணினா அந்த ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆனது மந்த நிலையாக தான் இருந்து மெதுவாக தான் ஏறும். அது கடந்த காலத்தில் நீங்கள் நிறையா ஸ்டாக் பார்த்துருக்கீங்க. விப்ரோவில் இருந்து இந்த மாதிரி டாக்டர் ரெட்டி, பஜாஜ் ஃபைனான்ஸ் எல்லாமே ஸ்ப்ளிட் ஆச்சுனாலே அந்த ஆக்டிவ் வேகம் குறைஞ்சிடும். ஆனால் இது மட்டும் நீங்கள் சொல்ல மதர்சன் சுமி ஒயரிங் இது மட்டும் ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வேகத்தை கொடுத்துருக்கு. ஏன் வேகத்தை கொடுத்துருக்குன்னா இதனுடைய ஈடுபாடுகள் ஈவியில் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நல்லா இருக்குங்கிறது ஒரு முக்கியமான காரணமாக எடுத்துக்கலாம். ஓகே சார். அடுத்து ஈவி அப்படின்னு வரும்போது நம்ம பேட்டரி பற்றி பேசி ஆகணும் சார். ஸோ 2 முக்கியமான கிங் இருக்கிறாங்க இந்தியாவில், எக்ஸைட் அதுக்கப்புறம் அமர் ராஜா அப்படின்ட்டு. அமர் ராஜா அண்ட் எக்ஸைடுடைய க்ரோத் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த இடத்துல? ரெண்டுமே நல்ல பிஸ்னஸ் காம்படிட்டர்ஸ் தான். அமர்ராஜாவும் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அமர்ராஜா ஒரு ஹை லெவலில் போனோன்னா கொஞ்சம் இப்போ ஸ்டேக்னட் ஆகிருக்கு அதனுடைய தட் இஸ் ஸ்டாக் ப்ரைஸ். ஓகே. பட்டு எங்கிட்ட இருக்கிற டேட்டாஸ் படி பார்த்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா லித்தியம் மற்றும் இந்த லீடு ஆசிட் பேட்டரின்னு சொல்கிறாங்களா அதில் நல்லா ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க.
வருமான இலக்கு பார்த்தீங்கன்னாக்கா FY 2024-25 காலாண்டில் 1077 கோடி ரூபாய் நிகர லாபம் பண்ணியிருக்காங்க. யார்? எக்ஸைட். அப்போ எதிர்கால டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த எனர்ஜி ஸ்டோரேஜ் துறைகளில் இவங்க நல்லா ஈடு கொடுத்து நல்லா முன்னுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஓகே. அமர்ராஜாவும் இதே மாதிரி தான். அமர்ராஜாவும் ஒன்றும் குறையில்லை. அமர்ராஜாவும் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் தான் இருக்குது. பொதுவாகவே பேட்ரி அண்டு அலைடு சப்ஜெக்ட்ஸு நல்ல ஒரு மூமெண்ட்டில் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே சார். நீங்கள் வெறும் EV வெஹிக்கிளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு கிடையாது. அதே சம்மந்தப்பட்ட அலைடு சப்ஜெக்ட், ஆன்சிலரிஸ், பேட்டரி ரீசார்ஜிங் சென்டர்ஸ், இந்த மாதிரி சமாச்சாரம். அதே மாதிரி இதுக்கு சமாச்சாரம் டாடா பவர் கொஞ்சம் இப்போ அப்படியே கன்சால்டேட்டில் இருக்கு. இதெல்லாம் EV வெஹிக்கிள்லாம் பேட்டரிக்குள்ளே இருக்காங்க. ஆமாம், மகாராஷ்டிராவில் ஃபுல்லாக டாடா பவர் நல்லா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் வேரியஸாக அவங்க ஒன்றும் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ பண்ணுற போது இந்த டாடா பவர் ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு வளர்ச்சி பாதைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது சமீப காலமாக அந்த ஒரு ப்ரைஸ் பண்டில் இந்த 390 460க்குள்ளேயே கன்சால்டேஷன் ரேஞ்சஸில் இருக்குது. இது இன்னும் சென்டர்ஸ் அதிகமாக கிரியேட் ஆக இதனுடைய பங்களிப்பு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு தொலைநோக்கு பார்வையில் இந்த பங்கு நல்லா இருக்குங்கிறது ஒன்று. அதே மாதிரி EV வெஹிக்கிள் மட்டும் இதில் நம்ம வந்து கார்ஸு, 2 வீலர்ஸ், 5 வீலர்ஸ் பார்க்குற மாதிரி பஸ்ஸஸில் பார்த்தீங்கன்னா ஒலட்ரா சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதத்தில் நல்லா ஹை ரேட்டில் இப்போ 1546 1550 ரேஞ்சில் இது பண்ணிகிட்ருக்கோம். ஜென்ரலாக இப்போ மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா? மல்டி பேக்கருங்கிறது ஒன்றும் பெருசாக தனிப்பட்ட கேட்டகரி கிடையாது. இந்த ட்ரெண்டை நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம்னா இதில் நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறபோது இந்த ஸ்டாக்ஸ் சம்மந்தப்பட்ட துறை ரீதியான பங்குகள் மேலே வரும்போது இட் கேன் கன்வெர்டட் எஸ் மல்டி பேக்கர். ஓகே. இப்போது இந்த இடத்துல ஒரு முக்கியமான கொஸ்டின் வருது சார். ஆக்சுவலாக நம்ம எப்பயுமே ஒரு ஸ்டாக்கை வேல்யூ பண்ணும்பொழுது என்ன பண்ணுவோம்னா PE ரேஷியோ பார்த்து வாங்குவோம். 15க்குள்ளே நல்லா இருக்குது அப்படின்னா அது வந்து ஓகே, அண்டர் வேல்யூடாக இருக்குது, இப்போ நம்ம பிடிச்சோம்னா இது நல்லா க்ரோ ஆகும் அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லுவோம். ஆனால் இப்போ நம்ம பேசக்கூடிய ஸ்டாக்ஸ் ஈவன் எக்ஸைடாக இருக்கட்டும், அமர்ராஜாவாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சொல்கிற ஒலக்ட்ராவாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த கம்பெனிஸும் எடுத்தாலுமே இந்த PE ரேஷியோ வந்து அதிகமாக தான் இருக்கும். அண்டு இன்னொரு விஷயம் என்னன்னா இது எல்லாமே க்ரோ ஆகக்கூடிய செக்டார் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ டிக்ஸான் டெக்னாலஜி நம்ம பார்த்தோம்னா டிக்ஸான் டெக்னாலஜி வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 4000 3000 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து 18,000 போயிட்டு கொஞ்சம் கரெக்டாக இருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து அதுக்கு வந்து ஒரு பையிங் இருக்குது, வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பட் PE ரேஷியோலாம் ஹையாக தான் இருக்குது. இப்போது PE ரேஷியோ ஹையாக இருக்குது, வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த செக்டார் வந்து வளரக்கூடிய செக்டாராக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இந்த ஸ்டாக்கை வந்து வாங்குறதா இல்லை கரெக்டாக ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுறதா? உங்கள் கேள்வி வந்து என்ன கேட்டிங்கன்னா PE ரேஷியோ படி இது அதிகமாக இருக்குது, இதை வாங்கலாமா வேண்டாம்? ஒரு ஸ்டாக்கை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம வாங்குறது வெறும் PE மட்டும் பார்க்கக்கூடாது. ஓகே. PEங்கிறது எப்படி அரைவ் பண்ணுறாங்க, அந்த ஸ்டாக்ஸினுடைய வேல்யூ, அதனுடைய ப்ரைஸு, இதுக்கெல்லாம் சம் கால்குலேஷனில் தான் போடுறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டைட்டன் தான் PE அதிகமாக இருக்குது. யாராவது டைட்டன் வாங்காமல் இருக்குமா? டைட்டன் ஏன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டேன்னா, எப்போ கோல்டுலாம் விலை ஏற என்னாச்சு, இந்த கோல்டு பேஸ்டு கம்பெனிஸ் டைட்டன், தங்கமயில், இந்த பிசி ஜுவல்லரி இப்போ ஸ்பிரிட் ஆனக்கு கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டாக்ஸு, மணப்புரம், கோல்டு பிளட்ஜிங் கம்பெனி, இவெல்லாம் டாப்புக்கு வந்திருக்காங்க. அதுக்கு ஆரிஜின் என்ன? கோல்டு. ஓகே. அப்போது இந்த அமரராஜா பேட்ரி, எவரடி, தட் இஸ் எக்ஸைடு பேட்ரி, இதெல்லாம் நீங்கள் ஏன் ஏறக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்கிறேன்னா, இந்த EV செக்டார்னுள்ள இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற போது PE ஒரு தடையல்ல. எப்படி கோல்டு வந்து இந்த டைட்டன் ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு போகிற மாதிரி இந்த EV வெஹிக்கிள்ஸ் சப்ளைடு ஸ்டாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பேட்டரி கம்பெனிஸ், இதெல்லாம் வந்து அப்போ PEங்கிறது ஓரம் கட்டிட்டு PE இப்போ ஒரு 120 வச்சுக்கோங்களேன், 150 பண்ணாலும் வாங்கும் சக்தி இருக்கு. ஓகே. அக்ரெசிவ் பையிங், ஏன்னா செக்டார் வைஸ் பார்க்குற போது ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதனால PE ஒன்றை வச்சு முடிவு பண்ண முடியாது. PE வச்சு பண்ணி ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணுறதை விட அதனுடைய CAGR, இப்போ இதே எக்ஸைட் பேட்டரி, அமராஜா பேட்டரி கடந்த CAGRம் பார்க்கணும். அப்போ அதில் இருக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய மதிப்பு ஏறிக்கிட்டு இருக்கு. CAGR ஏறுறது, டிவிடெண்ட் பார்க்கணும், அதனுடைய இன்வெஸ்டர்ஸ், அதனுடைய கான்ட்ரிபியூஷன் பார்க்கணும், ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் ஜென்ரலாக 30க்கு மேலே இருந்தாலே இந்த நிறுவனத்தை நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து பண்ணால் வெறும் PE வச்சு நம்ம டிசைட் பண்ணி ஸ்டாக்கில் என்ட்ரி ஆகிறது வாய்ப்பு இல்லை. ஓகே சார், நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப டீட்டெயிலாக விளக்கங்கள் கொடுத்துருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். கோவை விஸ்வநாதன் சார் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காருல, இதே மாதிரி இந்த சீரீஸும் தொடர போகுது. பட் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, அடுத்து எந்த செக்டார் பற்றி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த செக்டார் பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்கள் நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.